அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, குடம் குடமாக எண்ணெய் வாங்கி வந்து ஊற்றினாலும் அவ்வளவு எண்ணெயும் உறிஞ்சு கொள்கிறதாம் இந்த அதிசய லிங்கம். இந்த அதிசய லிங்கத்தை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழக கோவில்களில் நடக்கும் அதிசயங்களை காண கண்கள் கோடி வேண்டும் என்பார்கள் பெரியோர்கள். அந்த வகையில்தான் இந்த லிங்கம் செய்கிறது. இக்கோவில்களில் நடக்கும் அதிசயங்களை காண கண் கோடி வேண்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அந்த வகையில் இந்த அதிசயத்தை பற்றி பார்க்கலாம். எவ்வளவு எண்ணெயை வாங்கி வந்து ஊற்றினாலும் அதை அப்படியே தன்னுள் உறிஞ்சி கொள்கிறது இந்த அதிசய லிங்கம். அப்படிப்பட்ட அதிசய லிங்கம் எங்கு இருக்கிறது என்றால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருநீலக்குடியில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலாகும். இது சுமார் 1000-2000 வருடங்களுக்கு முன்பாக எழுப்பப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த தலங்களில் ஒன்றாகும். இந்த தலத்தை சோழர்களால் கட்டப்பட்டது என கூறப்படுகிறது. இந்த கோவில் இறைவன் பெயர் சுவாமி நீலகண்டேஸ்வரர் கோவிலாகும். இறைவியின் பெயர் ஒப்பிலா முளையால் என பெயர் இருக்கிறது. இந்த கோவில் இறைவன் நீலகண்டேஸ்வரருக்கு செய்யப்படும் நல்லெண்ணெய் அபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நல்லெண்ணெயால் எவர் ஒருவர் அபிஷேகம் செய்கிறாரோ அவர்களுடைய குடும்பம் விருத்தி அடைந்து செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பது ஐதீகமாகும். அதாவது அவர்களுடைய பாவ கணக்குகளை தன்னுள் அடக்கி கொண்டு அவர்களுக்கு எவ்வாறு நன்மை செய்கிறது என்பதை பற்றி இதனை நன்கு உணர்ந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இங்குள்ள மூலவருக்கு எண்ணெயால் அபிஷேகம் செய்யும் போது பாத்திரமாக நிறைய எண்ணெய் சுவாமியின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள். எவ்வளவு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் அத்தனையும் சிவலிங்கத்திற்குள்ளேயே, அதாவது சிவலிங்கத்திற்குள்ளேயே உறிஞ்சப்பட்டு விடுகிறது. இது ஒரு அதிசயமாகவே மக்களிடையே பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த எண்ணெய் எங்குதான் செல்கிறது, என்ன ஆகிறது என இன்றளவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நாள் பூராவும் எண்ணெய் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தாலுமே அத்தனையும் உறிஞ்சப்பட்டு விடுகிறது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், அபிஷேகம் செய்த அடுத்த நாள் பரம்பொருள் சுவாமி, அதாவது நீலகண்டேஸ்வரர் லிங்கத்தை பார்க்கும்போது அவரது சிவலிங்க திருமேனி கிட்டத்தட்ட 1 வருடமாக யாருமே எண்ணெய் அபிஷேகம் நடத்தவே இல்லை என்பது போல அவ்வளவு உணர்ந்து காய்ந்து காணப்படுகிறது. ஐயனே, என்ன உமது அதிசயம் என மக்கள் அனைவரும் வியந்து போய் திகைக்கிறார்கள். அபிஷேகம் செய்யப்படும் எண்ணெய் எல்லாம் எங்கு மாயமாகிறது என்று இன்னும் புலப்படவில்லை என்கிறார்கள் மக்கள். எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டே இருப்பதால் சிவலிங்க திருமேனி வலுவழுப்பாக இருப்பதற்கு பதில் சொரசொரப்பாகவே இருக்கிறது. இதுவும் மற்றொரு சிறப்பம்சமாக இருக்கிறது. எண்ணெயில் இருந்தால் எந்த ஒரு பொருளாகவும் மெழுகுவாக மாறிவிடுகிறோம். ஆனால் இந்த கல் எப்படி, இந்த கல் சிவலிங்கம் எப்படி சுரசுரப்பாகவே இருக்கிறது என பார்க்கப்படுகிறது. நாள் முழுக்க பாத்திரமாக ஊற்றப்படும் எண்ணெய் சிவலிங்கம் எப்படி உறிஞ்சுகிறது, உறிஞ்சப்படும் எண்ணெய் எங்கே ஆகிறது, இப்படி எந்த கேள்விக்கான விடையும் இதுவரை யாராலுமே கண்டுபிடிக்க முடியலை. இது எல்லாம் பரம்பொருள் சிவபெருமானின் அற்புதமான நிகழ்வாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இது முற்றிலும் மற்றும் மக்களுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடைபெறும் திருவிளையாடலாகவே அனைத்து மக்களும் பார்க்கிறார்கள். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது வந்த நஞ்சினை, அதாவது நஞ்சை சிவபெருமான் உண்ட கதை நமக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த நஞ்சின் விஷத்தன்மை குறைக்கவே இந்த கோவில் இப்படி ஒரு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பது ஐதீகமாகும். சுவாமிக்கு செய்யப்படும் எண்ணெய் உட்கொண்டால் தீராத நோய் கண்டிப்பாக குணமாகும். பிரிந்திருக்கும் தம்பதியர் இங்குள்ள திருநீலகண்டரை மனமுருக வழிபண்டால் மீண்டும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகமாகும். பரம்பொருள் சிவபெருமானை வழிபட்டவர்களுக்கு எந்த நிலையிலும் கஷ்டங்கள் இன்றே இருக்காது என்பது ஐதீகமாகும். பரம்பொருள் சிவபெருமானின் இந்த லிங்கம் இவ்வளவு சிறப்பு பெற்றது என பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஊரில் கண்டிப்பாக இந்த சிவபெருமானின் அதிசயமிக்கவராகவே திகழ்ந்து வருகிறார். குறிப்பாக இந்த கோவில் சிவனுக்காக எண்ணெய் அபிஷேகம் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அப்படி பரம்பொருள் சிவபெருமான் மீது அபிஷேகம், அதாவது அபிஷேகம் செய்யப்படும் நல்லெண்ணெய் அனைத்தையும் உடவர் சிவலிங்கம் உறிஞ்சி விடுகிறது என கூறப்படுவது வியப்புக்குரியது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வந்து பார்த்தால் லிங்கத்தின் மீது ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் காய்ந்து போனது போல் இருப்பது
மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரியது, இக்கோவில் சிவலிங்கத்தை பிரம்மதேவன் தனது செய்த பாவம் தீர வணங்கி வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி மார்க்கண்டேயன் இங்குள்ள சிவபெருமானை நீண்ட ஆயுட்காக வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவர்கள் தவிர காமதேனு வசிஷ்டரிடம் பெற்ற சாபத்தை போக்குவதற்காக நீலகண்டேஸ்வரர் வழிபட்டது என்பதும் வரலாறு. இந்த தலத்தில் இருக்கும் சிவலிங்கம் 2 அடி உயரம் கொண்டது. சித்திரை திருவிழாவில் செய்யப்படும் நல்லெண்ணெய் அபிஷேகத்தை சிவலிங்கம் உறிஞ்சு கொள்கிறதாம். இவ்வளவு சிறப்பு மிக்க கோவிலில் தலம் விருட்சமாக பஞ்சவில்வ மரம் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு இந்த மரம் கூடுதல் சிறப்பம்சத்தை தருகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.